பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவை தொடங்கினார். தொடங்கப்பட்ட காலம் திண்டுக்கல் இடைத்தேர்தல். முதலாக திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே அண்ணா திமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டது. அண்ணா திமுக வேட்பாளர் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதல் வெற்றி பதித்தார் திண்டுக்கல் நாடாளுமன்றத்திலே. அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் 1977 4 ஆண்டு காலத்திலே கட்சியை பலப்படுத்தினார். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார். அதற்கேற்றவாறு மக்கள் தீர்ப்பளித்தார்கள். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை சட்டமன்றத்திலே பேச விடாமல் அவருடைய மைக்கை துண்டித்தார்கள். அவர் மீது செருப்பை வீசி எறிந்தார். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மைக்கே இல்லாம சட்டமன்றத்தில் உரையாற்றினார். சட்டமன்றத்தில் உரையாற்றி வெளியேறுகின்ற பொழுது சட்டமன்றம் செத்துவிட்டது. மக்களுடைய பேராதரோடு மக்களை சந்தித்து மீண்டும் இந்த ராமச்சந்திரன் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதம் போட்டார். 1977 சபதத்தை மக்கள் நிறைவேற்றி தந்தார்கள். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அவருக்கு என்று தனி அடையாளம். எல்லா குணமும் நிறைந்த தலைவர் நம்முடைய தலைவர். ஏழைகளை நேசித்தார். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார். தான் இருக்கின்ற பொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவரை தான் குறிக்கும். தன் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை தன்னுடைய வாரிசுக்கு கொடுக்கல, தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு கொடுக்கல. காது கேளாதோர் வாய் பேசாதோர் அந்த பள்ளிக்கு தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து இறந்து இருக்கின்ற போதும் குடல் வள்ளலாக திறந்தால் மறைந்த பிறகும் கொடை வள்ளலாக திகழ்ந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.